வணக்கம் ஆபிரகாம். திருவள்ளூர் மாவட்டம் கும்படிப்பூடி அடுத்த ஆரம்பாக்கம் பகுதியில் 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்புடைய வடமாநில நபராக சந்தேகிக்கப்படும் அந்த கொடூரன் ரயிலில் பயணிக்கும் புகைப்படங்கள் தான் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே அந்த கொடூரன் அந்த சிறுமியை வாயை மூடி தூக்கி செல்லும் வீடியோ இணையதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இன்று காலை பார்த்தோம்னா அந்த குற்றவாளி தெளிவான புகைப்படங்கள் வெளியானது. அதாவது அந்த இளம் கத்தரிப்பு கலர் டிஷர்ட் அணிந்தவாறு அந்த கடையின் ஓரம் நின்று கொண்டு அந்த சிறுமி செல்வதை நோட்டமிடுவது போன்ற பல்வேறு புகைப்படங்கள் இன்று காலை வெளியான நிலையில் சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்துவிட்டு அதே கத்தரிப்பு கலர் டிஷர்ட்டும் அதே போல் ஜீன்ஸும் அணிந்து கொண்டு ரயிலில், அதாவது சூலூர்பேட்டை ரயில், ஆந்திராவை நோக்கி செல்லக்கூடிய சூலூர்பேட்டை புறநகர் ரயிலில் செல்லக்கூடிய அந்த புகைப்படங்கள் தற்போது வெளியாகி உள்ள நிலையில் பெரும் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக சிறுமி பாலியல் வன்புறுத்தல் செய்துவிட்டு ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தில் ரயிலேறி சம்பந்தப்பட்ட அந்த கொடூரன் ஆந்திராவிற்கு தப்பி சென்றுள்ளதாக தற்போது அந்த தகவலானது வெளியாகி உள்ள நிலையில் ஆந்திராவை நோக்கி 5 தனிப்படைகள், அதாவது 3 டிஎஸ்பிகள் கொண்ட 5 தனிப்படைகள் தற்போது ஆந்திராவை நோக்கி சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 8 தினங்களாகியும் சிறுமி பாலியல் வன்புறுத்தல் செய்த குற்றவாளி சிக்கவில்லை என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், குடும்பத்தினர் உள்ளிட்ட பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது அந்த சிறுமியை பாலியல் வன்புறுத்தல் செய்துவிட்டு ஆந்திராவை நோக்கி தப்பி சென்றுள்ள அந்த புகைப்படம் வெளியாகி அடுத்தடுத்து அந்த மணிக்கணக்கு ஒரு மணி நேரத்திலும் ஒரு புகைப்படங்கள் வெளியாகி வருவது காவல்துறையினர் அந்த கொடூரனை நெருங்கிவிட்டார்கள் என்று கூறப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. கூடிய விரைவில் அந்த கொடூரன் சிக்குவான் எனவே எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபிரகாம்.